ஹாய் பேரண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷகுல் ராமானுஜன் முந்தன். ஹாய் சொல்லுங்க. குழந்தையும் நம்ம வந்து தூக்கிக்கணும், அதே சமயம் கைகளும் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இந்த பேபி கேரியர். நிறைய பேரண்ட்ஸுக்கு இந்த பேபி கேரியர் யூஸ் பண்ணுறது ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் அது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ண போகிறேன். பேபி கேரியர் எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எந்த வயசுலேருந்து யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேபி கேரியர் யூஸ் பண்ணுறது அப்படின்றது நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக மட்டும் கிடையாது. கன்வீனியன்ஸ்னால் என்ன, அது குழந்தை வந்து நீங்கள் தூக்கிப்பீங்க, அதே சமயம் உங்கள் கை ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு கன்வீனியன்ஸ் இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பேபி கேரியர் யூஸ் பண்ணி குழந்தைய உங்கள் கூடயே வச்சிருக்கிறீங்க அப்படின்னும் போது குழந்தை செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க, அழுகிறது கம்மியாகும், குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் வந்து நல்லா டெவலப் ஆகும். நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா கிட்ட குழந்தை கிட்ட வந்தாலே வந்து பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க, கிட்ட எடுத்துகிட்டு போனாலே பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க சார், எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுத்தா குடிச்சிக்கிறாங்க, ஆனால் கிட்ட கொண்டு வந்தால் குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய மதர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் வந்து குழந்தைய இந்த மாதிரி கேரியரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்கள் கூடயே குழந்தை இருக்கும். ஸோ என்ன ஆகுனா உங்களுக்கும் குழந்தைக்கும் நடுவில் அந்த ஒரு நல்ல பாண்டிங் டெவலப் ஆகும். ஸோ திரும்பவும் ஃபீடிங் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். பேபி கேரியரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது இப்போ நான் வச்சிருக்கிற மாதிரி இந்த ஷோல்டர் பேக் மாதிரி மாட்டுற டைப்பு. இது இல்லாமல் வந்து ஸ்லிங் இருக்குது, ரிங்கு, அப்புறம் ராப்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் நான் காமனாக இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு இதை தான் யூஸ் பண்ணேன், ரெண்டாவது பாப்பாவுக்கு சேம் இதே பிராண்ட் தான், சேம் கேரியர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 6 வருஷமா அது நல்லா வழிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த கேரியர் வச்சே நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லலான்ட்டு தான். இது வந்து ஸ்பான்சர்டு வீடியோ கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கேரியர் அசம்பிள் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. நார்மலாக ஷோல்டர் பேக் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட ஷோல்டரில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஹிப் பெல்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கல் இருக்கும், ஓகேவா? ஸோ இதை வந்து உங்களோட வயிற்று ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணிக்கோங்க, பக்கல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நீங்கள் இழுத்து உங்களுக்கு தேவையான டைட்னஸ்க்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு மூச்சு விட முடியாது இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறமா பாப்பா உட்கார வைக்கணும். இது வந்து 2 பக்கல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே மேலே ஒன்று இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாப்பாவை உட்கார வச்சுட்டு 2 பக்கலுமே நீங்கள் போடணும். ஸோ நியூபார்ன் பேபி அப்படின்னா நீங்கள் வந்து இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடணும். ஸோ என் பாப்பா பெருசாகிட்டா அதனால் வந்து கழுத்து சப்போர்ட் பண்ணாது. பட் குழந்தை வந்து சின்னதாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து இந்த பார்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி வச்சுட்டு இங்கே இருக்கிற பக்கல் வந்து நீங்கள் போட்டு விட்டுறணும். ஈவன் என்னோட பாப்பாவுமே சப்போஸ் நடக்கும்போது தூங்கிட்டா அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு குழந்தைய வந்து என்னோட நெஞ்சோட சேர்த்து அணைச்சி பிடிச்சிட்டு நான் இதை வந்து போட்டு விட்டுருவேன். ஸோ தட் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இதே ஓல்டர் பேபி அப்படின்னா நீங்கள் வந்து இதை அப்படியே மடிச்சு விட்டுடலாம். குழந்தைய வந்து திரும்ப வச்சுட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக முக்கியமான விஷயம், கேரியர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். ஸோ அந்த டிக்ஸ் அப்படின்னு ஒரு நிமோனிக் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஃபார் டைட். டைட் அப்படின்னா என்னென்னா குழந்தை வந்து உங்களோட ஒட்டி இருக்கிற மாதிரி அளவுக்கு டைட்னஸ் இருக்கணும். அட் த சேம் டைம் ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது, மூச்சு தண்ணுற மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து ஐனா இந்த வியூ, அதாவது குழந்தை உங்களோட வியூலே இருக்கணும். ஸோ குழந்தை நீங்கள் அப்பப்போ வந்து பார்த்துட்டு இருக்கணும், அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, எதையாச்சும் கடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அதுதான் இந்த வியூ. அடுத்து சி என்னன்னா க்ளோஸ் எனஃப் டு கிஸ் த ஹெட். ஸோ நீங்கள் வந்து அவங்களோட இப்படி குனிஞ்சிங்கன்னா அவங்களோட ஹெட் வந்து உங்களோட கிஸ் பண்ணுற மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி க்ளோஸாக இருக்கணும். அதுதான் வந்து டைட்னஸுக்கும் இருக்கும். ரெண்டாவது நீங்கள் பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அடுத்து சி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கே அப்படின்னா என்னென்னா கீப் த சின் ஆஃப் த செஸ்ட். அதாவது குழந்தை வந்து நீங்கள் கேரியரில் வச்சிருக்கும் போது தலை வந்து ரொம்ப தொங்கி இருக்கக்கூடாது. ஸோ நியூபார்ன் நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக் சப்போர்ட் இருக்கிற மாதிரி இப்போ இந்த கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கும் இல்லையா, இதை வச்சு நீங்கள் குழந்தைய உங்கள் பக்கம் திருப்பிட்டு நெக் சப்போர்ட் கொடுக்கலாம். இதே வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் குழந்தைங்களை வந்து கேரியரில் யூஸ் பண்ணும்போது குழந்தை ஓரளவுக்கு கழுத்து நல்லா நின்றுடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சின் வந்து கொஞ்சம் மேலே தான் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வருவாங்க. ஸோ மெயின் என்னென்னா சின் வந்து இப்படி செஸ்டோட அமுங்கக்கூடாது. அமுங்கன்னா உங்களுக்கு மூச்சு விடுறது கஷ்டப்படுவாங்க. அதனால வந்து எப்பயுமே இந்த சின் வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்து எஸ் ஃபார் சப்போர்ட்டட் பேக். ஸோ பேக் எப்பயுமே சப்போர்ட்டடாக இருக்கணும். ஸோ முன்னாடி வந்து பார்த்துருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேக் வந்து உங்கள் மேலே ஒட்டிகிட்டு இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். உங்கள் பக்கமாக திரும்பி இருக்காங்கன்னா நீங்கள் வந்து அந்த டைட்னஸ் தான் மெயின். அந்த டைட்டாக வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பேக் வந்து நல்லா சப்போர்ட்டடாக இருக்கும். ஸோ இந்த டிக்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கேரியரை ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணலாம்.
அடுத்த சில காமனான கொஸ்டின்ஸ். ஒன்று வந்து கேரியர் எந்த வயசுலேருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நியூபார்ன்லேருந்தே தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஆனால் அதுக்கான நீங்கள் வாங்குற கேரியர் வந்து நியூபார்ன் பேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான கேரியராக இருக்கணும். நான் யூஸ் பண்ணுறது நியூபார்னுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம். பட் சில பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி, 6 மந்த்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கும்போது உங்கள் குழந்தையோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கணும். அடுத்தது எவ்வளோ நேரம் கேரியரில் வைக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. பட் குழந்தைங்க வந்து இப்போ இந்த மாதிரி என் பாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 மாதம். ஸோ நல்லா வந்து கேரியரில் என்ஜாய் பண்ணுவா. வெளியில் கூப்பிட்டு வந்தோன்னா வேடிக்கை பார்த்துட்டே இருப்பா. 1 ஹவர் கூட நாங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு நடப்போம். ஸோ குழந்தையோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு அதை கம்ஃபர்டபுளாக ஏற்றுக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக கேரியர் வந்து ரொம்ப நேரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் நீங்கள் கேரியர் யூஸ் பண்ணிக்கிட்டே மற்ற வேலைகள் செய்யலாம். இன்னும் சொல்ல போனால் அம்மாவுக்கு இதில் ஒரு டிப்ஸை சொல்கிறேன். போஸ்ட்மார்ட்டமில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கேரியரில் போட்டுட்டு நடங்க. அப்படி நடக்கும்போது குழந்தையோட வெயிட்டும் சேர்த்து நீங்கள் நடக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கேலரிஸ் பர்ன் ஆகும். வெயிட் லாஸ் சீக்கிரம் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்து நீங்கள் கேரியர் யூஸ் பண்ணுறீங்கன்னா குழந்தையோட ஃபேஸ் கவர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக கேரியர் வந்து என்ன பிராண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் என்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து நான் சஜஷன் என்னோட பிளாக்ல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் கேரியர் ரிலேட்டடான உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் கேரியர் ரிலேட்டட் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, ஆன்சர் பண்றேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஒரு நல்ல தகவலோட சந்திக்கலாம். பாய். Bye.